70 வயசு இருக்கிறவங்க கிட்ட வந்து அது இருந்துச்சு. இந்த லோக்கல் இருக்கவங்க ஒரு சாராய கடை வச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி சாதாரண எடுபடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு IAS ஆஃபீஸர் அவர்கள் அகரம் அணுவி நிறைய சூசைட் நடக்குது, ஹாஸ்டல்ல வந்து சூசைட் நடக்குது. இந்த ப்ரெஷர் தாங்காம வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வெறும் மார்க், ஒரு 6 மாசம் படிப்பு ப்ரெஷர் தாங்க முடியாம தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. எங்கேயாவது வந்து டிசைன்ட் இன் இந்தியா அப்படிங்கறத நம்ம எங்கேயாவது பாக்குறோமா? எப்பாவது ரேரா வந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கறத பாக்குறோம், ஏன்னா ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க. பட் இங்க அவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், அவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு வந்து நிறைய ரிவ்யூ பண்றோம், அது இப்படி பண்ணிருக்கலாம், இந்த சீன் இப்படி பேசிருக்கலாம், இந்த டயலாக் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கலாம். ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படி அமெரிக்கா வந்து அவங்களை வந்து பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பை பத்தி பேசி ஆராய்ஞ்சு அலசின அளவுக்கு கூட நம்ம எஜுகேஷனை பத்தி நம்ம யாருமே பேசவே இல்லை. பத்மினி அம்மா அவர்களுக்கு வணக்கம், இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம், பெரியவர்களுக்கு எல்லாம் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் மன்மிகு ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு வந்து NCERT வந்து அந்த அறிவுரைகளை எடுத்துக்கிறோம். அகரம் வந்து நிச்சயமாக அதுக்கான வேலைகளை இறங்கிடுறோம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கான அறிஞர்கள், மொழிபெயர்க்க அறிஞர்கள் வந்து தயாராக இருந்தாங்கன்னா இன்னும் வேலைக்கு வந்து இன்னும் வேகமாக நடக்கும். அதுக்கான வேலைகளையும் அகரம் தனியாக இறங்கும் அப்படிங்கிறத வந்து அகரம் சார்பாக, எல்லார் சார்பாகவும் நான் அதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கல்வி சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ விளாவரியா எல்லாரும் பேசுனதுக்கு நான் வந்து முதல் நன்றி சொல்லணும். இது இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த ஊடகங்கள் மூலமா வந்து நிச்சயமாக போய் சேரும். ஸோ இந்த மேடை வந்து ரொம்ப முக்கியமான மேடையா வந்து நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அகரம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற சொல்லிட்டு நான் இதுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 36 வருஷமா வந்து சிவகுமார் அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல வந்து ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரிஜினல் ஒரு காசோலை, ஒரு செக் கொடுத்து நாங்கள் மரியாதை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு கேள்வி வந்துச்சு, இவங்கெல்லாம் ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கீங்க, இது வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல தான் எல்லாருமே வச்சு பார்க்குறீங்களா? ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்க்குறீங்களா? கரெக்டாக யோசிச்சு தான் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இந்த ரெகக்னிஷன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாரு ஞானவேல் அவர்கள். திரும்பி பார்க்கும்போது ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸில் முக்காவாசி பேருக்கு மேலே வந்து ஒரு IAS ஆஃபீஸரோட சன்னாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியரோட சன்னாக இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு டாக்டரோட பொண்ணாக இருப்பாங்க. சிட்டியில் வாழ்ந்து வளர்ற நிறைய பேர்த்தோட ஒரு DAV ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான பள்ளிகள்ல இருந்து, சிட்டியில் இருக்கிற பள்ளிகள்ல இருந்து வர மாணவர்களையும், குக்கிராமத்திலேருந்து வர மாணவர்களையும் சரிசமமாக பார்த்து நீங்கள் எப்படி ஸ்டேட் ரேங்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுங்கிறது நீங்கள் எப்படி அவங்களுக்கு மட்டுமே அந்த அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கப்புறமா திரும்பி உள்ள பார்க்க தான் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க, அரசு பள்ளி மாணவர்களை தாண்டி இன்னும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்வியே வந்துச்சு. ஸோ இந்த கல்வி சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இன்னும் டீப்பாகவே நாங்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தோம். தேங்க்ஸ் டு ஞானவேல். அகரம் மூலமாக அகரம் அரசு பள்ளி, அது சார்ந்த உதவிகள் பெற்றுட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு 1500 மாணவர்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக அகரம் அமையறதுக்கு வந்து அந்த ஒரு உரையாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு அழகான பயணம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10வது வருஷம், 10th anniversary நாங்கள் இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த உரையாடல், இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அவசியம், அடிக்கடி தேவை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அயன் படம் 2007 வந்து ஐ திங்க் நான் ஜான்சிபார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தீவு அது. ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அங்கே லோக்கலில் இருக்கவங்க கூட வந்து பேசிட்டு இருப்போம், அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, எனக்கு அவங்களோட லோக்கல் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த மொழி தான் தெரியுத ஒழிய வந்து ஒரு இங்கிலீஷோ இல்லாட்டி ஒரு சொபிஸ்டிகேட்டடான விஷயமோ எங்கேயுமே பார்க்க முடியல. பட் ஒரு
70 வயசு இருக்கிறவங்க கிட்ட வந்து அது இருந்துச்சு. பிரமாதமான இங்கிலீஷ் பேசுறாங்க, அவங்களோட நடை உடை, அவங்களோட வே தே கேரி தெம்செல்ஃப் எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அங்க ஒரு லோக்கலா வந்து ஒரு 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 வார் நடந்திருக்கு. அந்த வார்ல வந்து ஜான்சிபார்ல இருக்கிற எல்லா கல்வி மையங்களையும் வந்து அழிச்சிடுறாங்க, பாம்பு போட்டு அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஒரு நல்ல ஸ்கூலோ நல்ல காலேஜோ நல்ல ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. ஸோ அங்கிருந்து நடக்கிற எல்லா விஷயமும் வந்து டான்சானியால இருந்து கப்பல் மூலமா வந்துட்டு அங்க இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அங்க வச்சிருக்காங்க. லோக்கல் இருக்கவங்க ஒரு சாராய கடை வச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி சாதாரண எடுபடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் 70 வயசு 60 வயசுல இருக்கவங்க கிட்ட எல்லா நாலேஜும் இருந்துச்சு, எல்லா ஸ்கில்லும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்கூல் இல்லைன்னா ஒரு அணு ஆயுதம் என்ன விளைவை வந்து ஏற்படுத்துமோ அதை விட மோசமான விளைவுகளை குறையுள்ள பள்ளிகளும் குறையுள்ள கல்வி நிறுவனங்களும் இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு, அதோட விளைவு வந்து பல மடங்கா இருக்கும். ஒரு அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட குறை இருக்கிற கல்வி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பல தலைமுறைகளை வந்து தாண்டி போய் சேரும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாணவர் ரவிக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கிற கல்வி முறைகளை நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அலசி ஆராயிற விஷயமா தான் வந்து நான் கல்யாணி ஐயா போட்டிருக்கிற இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். அகரம் மூலமா நாங்கள் அதை வெளியிடுறதுல வந்து நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த மாணவர்கள், தமிழ் வழி கல்வி மாணவர்கள் படிச்சு வந்ததுக்கு அப்புறமா காலேஜ்ல சேரும் போது வந்து அவங்க படுற அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அவங்க வர அந்த சூழல், ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர், சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசுறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுல அந்த அந்த டிரான்சிஷன் பீரியட்ல வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ராமசாமி அப்படிங்கிற ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நடந்து வந்து ஸ்கூல்ல படிக்கிறாரு, நல்ல மார்க் வாங்குறாரு. அவருக்கு பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜ்ல வந்து சீட் கிடைக்குது, ஃப்ரீயா சீட் கிடைக்குது, அது பொருளாதார உதவிகள் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. பட் இருந்தும் அந்த ப்ரெஷர் தாங்காம வந்து போயிடுறாரு. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாணவர்கள்ல 2 மாணவர்கள் ஆகுது. எவ்வளவு பேம்பர் பண்ணாலும், எவ்வளவு பேடிங் கொடுத்தாலும், எவ்வளவு மென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஹெல்ப் பண்ணாலும் இந்த ப்ரெஷர் தாங்காம திரும்பி போயிடுறாங்க. இதை வந்து லா மேக்கர்ஸ், இதை பார்க்க வேண்டியவங்க, இதை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய, இது கண்காணிக்க வேண்டியவங்க வந்து கண்காணிக்கிறாங்களா? இதை பத்தி எந்த பேச்சுமே இல்லையே, இதுக்கான எந்த உரையாடலுமே எங்கேயுமே காணமே அப்படிங்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் அகரம் அணுவி நிறைய சூசைட் நடக்குது, ஹாஸ்டல்ல வந்து சூசைட் நடக்குது. இந்த ப்ரெஷர் தாங்காம வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வெறும் மார்க்கு, ஒரு 6 மாசம் படிப்பு ப்ரெஷர் தாங்க முடியாம தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு கூட வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே நடந்துச்சு, அதுக்கான உரையாடல் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. எனக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து எவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்லவே முடியல. ஐயா சொன்ன மாதிரி கால்களை கட்டி போடல, கட்டி போட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு முதல்ல வந்து உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கல, கால்களை கிட்டத்தட்ட வெட்டி போட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு மார்க் கொடுத்துட்டு இருக்கோம். இது சரியா இல்லையா அப்படிங்கிற அலசி ஆராய நிறைய ஒரு தொகுப்புகளை வந்து கல்யாணி ஐயா வந்து இதுல வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு வந்து நிறைய ரிவ்யூ பண்றோம், அது இப்படி பண்ணிருக்கலாம், இந்த சீன் இப்படி பேசிருக்கலாம், இந்த டயலாக் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கலாம், அப்போ சொன்ன பிளாஷ்பேக்கை வந்து கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு படத்துக்காக வந்து உரையாடுறோம். கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 25 லட்சம் மாணவர்கள் வந்து பிரைமரி எஜுகேஷன்ல சேர்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு வந்து சேர்ந்து படிக்கிற வந்து 1.5 லட்சம் மாணவர்கள் கூட கிடையாது. ஸோ நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து பின்தள்ளப்படுறோம். இப்போ கல்யாணி சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2800 சீட்ஸ்ல வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் 60%. இதுதான் நம்ம தமிழ்நாடோட அடுத்த தலைமுறையா வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களோட தொகை வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன், ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. பட் அந்த மாணவர்களால ஒரு மருத்துவ படிப்புக்கு போக முடியல. ஒரு 2-3 சீட் தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா ஏன் இவ்வளவு கேள்விக்குறிகள் இருக்கு? அதை ஏன் அமைதியா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான். மாணவர்கள், நீங்க ஒரு படத்தை பத்தி எப்படி விமர்சிக்கிறோம், ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படி அமெரிக்கா வந்து அவங்களை வந்து பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பை பத்தி பேசி ஆராய்ஞ்சு அலசின அளவுக்கு கூட நம்ம எஜுகேஷனை பத்தி நம்ம யாருமே பேசவே இல்லை, அலசி ஆராயவே இல்லை. ஸோ எனக்கு இது வந்து நிச்சயமா ஒரு ரொம்ப விழிப்புணர்வான ஒரு விஷயமா இருந்தது. சந்துரு ஐயா அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதுக்கு முன்னுரையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்காது, இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் வந்து அடிக்கடி நடக்காது.
ஊடகங்கள் மூலமாக வந்து இது நிச்சயமாக இது நீங்கள் படிக்கிற படிப்பு இப்போ வந்து இன்டர்நெட் வேர்ல்டு எல்லா விஷயங்களையும் எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பட் கிராமப்புறங்கள் இருக்கிற மாணவர்கள் ஒரு பெரிய வீரியம், ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் இருந்தால் மட்டுமே தான் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வர முடியும், சிட்டியை பார்க்க முடியும், தமிழ்நாடை பார்க்க முடியும். தமிழ்நாடை தாண்டி அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இந்தியாவை தாண்டி போகிறதுலாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே அவ்வளவு கோடி பேர் இருக்கிறோம், அவ்வளோ கோடி பேரோட எதிர்காலத்தை முடிவு பண்ணுறது வந்து நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம். எங்கேயாவது வந்து டிசைன்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? எப்பாவது ரேராக வந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம், ஏன்னா ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க. பட் இங்கே அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், அவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் இந்த புக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற வர ஒரு தொகையும் வந்து கல்யாணி அவரோட பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரும். அகரம் இதுமான முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.